ஜான் ஜெப்ராஜ் மறுபடியும் தன்னுடைய அகங்கார ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார். அகஸ்டின் ஜெபகுமார் அவருடைய சீடன் வெஸ்லி மேக்ஸ்வெல் என்கிறவரை கெட்ட வார்த்தைகள் போட்டு திட்டி வைத்திருக்கிறார். நடந்தது என்னவென்றால், சில நாட்களுக்கு முன்பதாக வெஸ்லி மேக்ஸ்வெல் என்கிறவர் ஏதோ ஒரு கூட்டத்திலே எப்படி ஆராதிக்க வேண்டும் என்கின்ற தலைப்பில் ஏதோ ஒரு பேசியிருக்கிறார். அதில் ஏகப்பட்ட பிழைகள் இருக்கிறது, வேதாகமத்துக்கு எதிரான கருத்துக்கள் இருக்கிறது. அவர் கூறினதிலே ஒரு காரியம் உண்மையாக இருந்தது. அது என்னவென்றால், ஜான் ஜெபராஜை திருடன், கள்ளன் என்று கூறியிருக்கிறார். நிறைய பேர் இப்போ ட்ரௌசரை போட்டு ஆராதிக்கிறான், அவனால உதைக்கணும். அவனெல்லாம் எங்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேர் மும்மூர்த்திகளாக சுத்திட்டு இருந்தான். 3 பேர். உங்களுக்கு புரிஞ்சா புரியட்டும், புரியலன்னா போகட்டும். அதில் ஒருத்தன் கேட்குறான், நாம் ட்ரௌசர் போட்டு நம்ம ஆராதனை நடத்தலாமான்றான். அதில் இன்னொரு பரிசுத்தவான் சொல்றான், திருடன். அதை ஆண்டவர் அக்செப்ட் பண்ணும்போது நாம் என்ன சொல்ல முடியும்? இவனெல்லாம் உதைக்கணுமா வேணாமா? இப்போ உங்களுக்கு அடுத்து வர ஒருத்தன் பெருமுடாஸோட ப்ரீச்சிங் வரான்னு வச்சுக்கோம், உங்களால் அதை அக்செப்ட் பண்ண முடியுமா? தேவன் அதை அங்கீகரிக்கும் பொழுது நம்ம எதிர்ப்பதற்கு ஒன்றுமே இல்லை. இஃப் காட் இஸ் அக்ரீங் அண்ட் அக்செப்டிங், நம்ம அதை அப்போஸ் பண்ண முடியாது. ஆஸ்திரேலியாலாம் போகும்போது அங்கே பெருமடாஸோட தான் பேசி பண்ணுறாங்க. எத்தனை வேணா கழட்டி விட்டுட்டு உங்க ஊழியம் செய்யலாம்னா நீ கள்ளன். ஜான் ஜெபராஜை பார்த்து திருடன், கள்ளன் என்று கூறியதால் ஜான் ஜெபராஜுக்கு கோபம் வந்தது. அது இயல்புதான். வெஸ்லி மேக்ஸ்வெல் இவர்களை திருடன், கள்ளன் என்று சொல்லுகிறார்களவா, அது ஏன் உண்மை? ஒருத்தரை ஏமாற்றி ஆசை வார்த்தைகளை தூண்டி அவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது திருட்டு. உதாரணத்திற்கு, சில மோச பேங்குகள் காணப்படும். மக்களுக்கு நாங்கள் அதிக வட்டி தருகிறோம் என்கின்ற பெயரிலே மக்களிடத்திலிருந்து ஆசையை தூண்டி அவர்களிடத்திலிருந்து பணத்தை பெற்றுக்கொள்வார்கள், சுருட்டி கொண்டு ஓடிவிடுவார்கள். அது திருட்டு. அதே போலதான் மக்களுக்கு இவர்கள் பொய் வாக்குறுதிகளை கொடுத்து, எங்களுக்கு பணம் கொடுத்தால் உங்களுக்கு அதிகமான ஆசீர்வாதம் கிடைக்கும், அதிகமான பொருளாதாரம் பெருகும் என்று சொல்லி பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களிடத்திலிருந்து இவர்கள் சுருட்டி கொள்ளுகிறார்கள். ஆகவே இவர்கள் திருடர்கள். இன்னொருத்தருக்கு சொந்தமான பொருளை அவர்களுடைய அனுமதி இல்லாமல் எடுத்துக்கொள்வது, தனக்குரியதாக மாற்றிக்கொள்வது, அது திருட்டு. ஜான் ஜெபராஜ் தன்னுடைய ரசிகன் ஒருவனுக்கு கல்யாணம் பண்ணி வைத்தான், அவன் விரும்பின பெண்ணை. அதன் பிறகு என்ன ஆகிட்டது? ஜான் ஜெபராஜ் அவர்களுடைய வீட்டில் போன பின்பு அவனுக்கு சொந்தம் இல்லாத அவனுடைய ரசிகனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டான். அது நிமித்தம் அவர்களுக்கு என்ன ஆனது? விவாகரத்தானது. இப்போது ஜான் ஜெபராஜ் மீது ஒரு போக்சோ கேஸ் நிலுவையில் உள்ளது கோர்ட்டில். அதை ஜான் ஜெபராஜ் வேண்டும் என்றே இழுத்தடித்து கொண்டு இருக்கிறார். அது என்ன? தனக்கு சொந்தம் இல்லாத ஒரு சிறுமி இவன் அபகரித்துக் கொள்ள பார்க்கிறான். அப்போ இதற்கு பெயர் திருட்டு. ஆகவே திருடன், கள்ளன் என்று சொல்வது நியாயம்தான். திருடன், கள்ளன் என்று கூறியதால் ஜான் ஜெபராஜுக்கு கோபம் வந்தது. ஆகவே ஒரு பதிவை போட்டிருக்கிறார் ஆங்கிலத்தில். வெஸ்லி மேக்ஸ்வெல் என்கிறதுக்கு பதிலாக வெஸ்லி மினிமம்வெல் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். இந்த வெஸ்லி மேக்ஸ்வெல்லுடைய குருநாதர் அகஸ்டின் ஜெபகுமாராக இருக்கிறதால் அகஸ்டின் ஜெபகுமாருடைய பெயரையும் பயன்படுத்தி இருக்கிறார். அதற்கு அகஸ்டின் ஜெபகுமார் என்று எழுதாமல் அகஸ்டின் பிரேயர் குமார் என்று எழுதி இருக்கிறார். இதில் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த வெஸ்லி மேக்ஸ்வெலுக்கு அடையாள சிக்கல் இருக்கிறது. வெஸ்லி மேக்ஸ்வெல் எழுதுகிற பாடல்கள் எல்லாம் ஹிட் ஆக மாட்டேன் என்கிறது. நான் எழுதுகிற பாடல் ரொம்ப ஹிட் ஆகிறது. ஆகவே இந்த வெஸ்லி மேக்ஸ்வெலுக்கு பொறாமை. ஆகவே தான் மேடையிலே அடுத்தவர்களை குறை சொல்லுகிறார் என்கிறது போல அந்த பதிவு போட்டிருக்கிறார். அதோடு நின்றுதான் என்று கேட்டால் இல்லை. அதற்கு கீழாக ஜான் ஜெபராஜுக்கு ஆதரவாக அவருடைய ரசிகர்கள் கமெண்ட் போட்டிருக்கிறார்கள். ஜான் ஜெபராஜுக்கு எதிராகவும் கமெண்ட் போட்டிருக்கிறார்கள். அப்படி ஜான் ஜெபராஜுக்கு எதிராக கமெண்ட் போட்டவர்களுக்கு குறித்து ஜான் ஜெபராஜ் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், சம் எச்ஐஸ் ஆர் சொம்பு தூக்கிங் ஃபார் மினிமம்வெல் அண்ட் குமாரி என்பதாக எழுதியிருக்கிறார். அதாவது ஜான் ஜெபராஜுக்கு எதிராக கமெண்ட் போட்டவர்களை இந்த வெஸ்லி மேக்ஸ்வெல், அகஸ்டின் ஜெபகுமாருக்கும் சொம்பு தூக்குகிற எச்சைகள் என்பதாக எழுதியிருக்கிறார். இதிலே வெஸ்லி மேக்ஸ்வெலை மினிமம்வெல் என்று சொல்லி கிண்டலாக எழுதியிருக்கிறார். அகஸ்டின் ஜெபகுமாரை குமாரி என்று சொல்லி பெண்பால் விகுதியுடன் எழுதியிருக்கிறார். இது ஒரு தரங்கட்ட செயல். ஜான் ஜெபராஜுடைய ஆதரவாளர் ஒருத்தர் வெஸ்லி மேக்ஸ்வெலை பார்த்து, யோ லூசு, பைபிள்ல மட்டும் பேசு, அடுத்த பாஸ்டர் பத்தி, அடுத்த ஊழியக்காரன் பத்தி பேசாத, அடுத்தவன் மயிரை புடுங்கிறதா நினைச்சு உன் மண்டையில உள்ள மயிரை புடுங்கிக்கிட்டு இருக்க என்பதாக எழுதியிருக்கிறார். அதற்கு ஜான் ஜெபராஜ் ஆதரவளித்து அன்னை ஆன் ஃபயர் என்று சொல்லி ஜான் ஜெபராஜ் எழுதியிருக்கிறார். வெஸ்லி மேக்ஸ்வெலுக்கு மண்டையிலே முடியில்லை என்கிறதை கிண்டல் பண்ணி எழுதுகிறதை ஜான் ஜெபராஜ் ஆதரிக்கிறார். இன்னொரு நபர் எழுதியிருக்கிறான், ஒரு சிங்கத்தை பார்த்தால் நாய் குலைக்கத்தான் செய்யும், லீவ் இட் அண்ணா, ஸ்மால் பாய்ஸ் அப்படித்தான் இருப்பாங்க என்று சொல்லி ஜான் ஜெபராஜுக்கு ஆதரவாக ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்கிறான். அதற்கு ஜான் ஜெபராஜ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? சொட்ட நாய் என்று சொல்லி, வெறும் நாய் இல்லை, சொட்ட நாய் என்று சொல்லி அந்த வெஸ்லி மேக்ஸ்வெலை உடல் உருவக்கேலி செய்திருக்கிறார். ஒரு நபர்
அவன் கிடக்கிறான்னா என்று சொல்லி ஒரு மோசமான ஒரு வார்த்தையை எழுதியிருக்கிறார். அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி ஜெமினி இடத்துல கேட்டால் அந்த ஜெமினி இப்படியாக பதில் சொல்லுகிறது. இந்த சொல் தமிழில் பயன்படுத்தப்படும் ஒரு மிக கடுமையான ஆபாசமான வசை சொல்லாகும். இது ஒருவரை இழிவுபடுத்துவதற்காகவும் கோபத்தை வெளிப்படுத்துவதற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. நாகரிகமான இடங்களிலோ அல்லது பொது இடங்களிலோ பயன்படுத்தக்கூடாத ஒரு கெட்ட வார்த்தை இது. இப்படி ஜான் ஜபராஜ் பதிவு போட்டதும் கெட்ட வார்த்தை பேசி ஜான் ஜபராஜுடைய ரசிகர்கள் மேக்ஸ்வெல் அகஸ்டின் ஜெபகுமாரை திட்டுவதும் அதற்கு ஜான் ஜபராஜ் ஆதரவளிப்பதும் அந்த கமெண்ட்களிலே பார்க்க முடியும். ஆகவே ஜான் ஜபராஜ் தனக்கு ஆதரவளித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்து ஒரு கமெண்ட் போட்டிருக்கிறார். இந்த பதிவில் எனக்கு ஆதரவளித்த நல்ல உள்ளங்களுக்கும் தேவனுடைய ராஜ்யத்தின் சித்தமுள்ள மக்களுக்கும் நன்றி. உங்கள் மீது அன்பு. நாம் ஒரு தசாப்த காலமாக அமைதியாக இருந்தோம். அவர்களால் தான் இன்று பலர் சமூக வலைதளங்களில் தேவனுடைய மைந்துகளை பகிரங்கமாக விமர்சிக்கிறார்கள். இது அவர்களின் பலன். நான் நேற்று மினிமம் வெல் மற்றும் அவருடைய தந்தை ஜெபகுமாரிக்கு பதிலளிக்க விரும்பினேன். நான் அதை கொடுத்து விட்டேன். இன்று ஒரு புதிய நாள். நான் தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்து பிரசங்கத்தை தயாரிக்கப் போகிறேன் என்கிறதாக எழுதியிருக்கிறேன். அதாவது நேற்றைய தினத்திலே நான் வெஸ்லி மேக்ஸ்வெல் அகஸ்டின் ஜெபகுமாருக்கு பதிலளிக்க விரும்பினேன். ஆகையால் கீழே கமெண்ட்ல எல்லாம் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தினேன். இன்று நான் தேவனுடைய பிரசன்னத்திலே அமர்ந்து பிரசங்கத்தை தயாரிக்க போகிறேன் என்பதாக எழுதியிருக்கிறேன். அதற்கு கீழே இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்து ஜான் ஜபராஜுக்கு கமெண்டாக ஒருத்தர், தமிழ் கிறிஸ்தவ சமுதாயத்திலே நீங்கள் ஒரு டிவிக்கு விஜயாக இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்குள்ள ரசிகர் கூட்டத்தை தேவ வார்த்தையை பிரசங்கிப்பதனாலோ சரியான எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்வதனாலே உருவாக்கவில்லை. காரணம் இது ரெண்டுமே உங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வி. உங்களை மக்கள் பின்பற்றுகிறார்கள். அதற்கு காரணம் யூடியூப் மற்றும் இன்ஸ்டா மோகம் தான். எல்லாருக்குமே தெரியும் டிவிக்கு விஜய்க்கும் உங்களுக்கும் இடையே இருக்கின்ற ஒற்றுமை. டிவிக்கு விஜய்க்கும் ஜான் ஜபராஜுக்கும் இருக்கிற ஒரே ஒற்றுமை என்னது? மனைவியை தள்ளிவிட்டு பிள்ளைகளை வேண்டாம் என்று வெறுத்து விட்டு கள்ளக்காதலி பின்பாக போகிற அந்த காரணத்தை தான் இவர் மறைமுகமாக எழுதியிருக்கிறார். அதற்கு ஜான் ஜபராஜ் பதிலாக ஐ ஆம் ப்ரௌட் ஃபாலோவர் ஆஃப் தளபதி விஜய். நான் டிவிக்கு விஜயை பின்பற்றுவதை பெருமையாக கருதுகிறேன். அவன் நல்ல செயல்களை செய்கிறான் என்பதாக எழுதியிருக்கிறான். ஆகவே தான் டிவிக்கு விஜயை போல மனைவியை தள்ளிவிட்டு பிள்ளையை வெறுத்து விட்டு கள்ளக்காதலியோடு இருக்கிறான். டிவிக்கு விஜயை போல மக்களை முட்டாளாக்கி தனக்கு அடிமைகளாக மாற்றி வைத்திருக்கிறான். டிவிக்கு விஜயை போல இவன் மீதுள்ள தவறுகளை சுட்டி காட்டுகிறவர்களை அவன் விர்ச்சுவல் வாரியர்ஸ், ஆபாச வாரியர்ஸ் என்று வைத்திருக்கிறான்ல, அதே போல ஜான் ஜபராஜும் தனக்கு ஆபாச வாரியர்ஸ்களை வைத்து ஆபாச தாக்குதல்களை நடத்துகிறான். அதை ஜான் ஜபராஜ் பெருமையோடு ஒத்துக்கொள்ளுகிறான். இது பெருமையா? விஜயை பின்பற்றுவது இவனுக்கு பெருமை என்பதாக சொல்லிக் கொள்ளுகிறான். ஜான் ஜபராஜோட இந்த பதிவை பார்த்து இதுதான் இயேசு கிறிஸ்துடைய குணாதிசயம், ரொம்ப நல்லா இருக்கு என்பதாக எழுதியதற்கு ஜான் ஜபராஜ் என்ன பதில் கொடுத்திருக்கிறான் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் நான் தான் பெரியவன் என்பதாக எழுதியிருக்கிறான். நான் சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்து 3 ஆண்டுகள் மட்டும்தான் அவருடைய மக்களால் வேதனை அனுபவித்தார் என்பதாக எழுதியிருக்கிறான். ஆனால் நான் 10 வருடங்களுக்கு மேலாக இந்த வலியை அனுபவிக்கிறேன் என்பதாக எழுதியிருக்கிறான். அது இயேசு கிறிஸ்து வெறும் 3 ஆண்டுகள் மட்டும்தான் வேதனை அனுபவித்தார். நான் 10 ஆண்டுகளுக்கு மேலாக வேதனை அனுபவிக்கிறேன். என்ன சொல்ல வருகிறான்? நான் இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் பெரியவன் என்று சொல்ல வருகிறானா? இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயத்தை அணிந்து கொள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து வெறும் 3 ஆண்டுகள் தான் வேதனை அனுபவித்தார். நான் 10 ஆண்டுகளுக்கு மேலாக வேதனை அனுபவிக்கிறேன் என்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை போல தாழ்மையாக என்னால் இருக்க முடியாது என்று சொல்ல வருகிறார். அப்படி ஜான் ஜபராஜ் என்ன வேதனை அனுபவித்தான்? இல்லை, அவன் இன்றைக்கும் புகழின் உச்சியிலே தான் இருக்கிறான். அவனுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்கிறார்கள். பணம் அதிக அளவிலே சம்பாதித்துக் கொண்டுதான் இருக்கிறான். அவன் வேதனை என்று சொல்வது அவன் செய்த குற்றத்திற்கான தண்டனை. பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது அதை பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாட அனுபவித்தால் அது தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். ஜான் ஜபராஜ் ஒரு நன்மையாக செய்திருக்கிறானா? இல்லை, குற்றம் செய்கிறான். தேவனுடைய வார்த்தையை திரித்து பணம் சம்பாதிப்பதற்கு எதுவாக பேசுகிறான். பாலியல் குற்ற வழக்குகளில் சிக்கி இருக்கிறான். வேதாகமத்துக்கு எதிராக மனைவியை தள்ளவிட்டு கள்ளக்காதலியோடு திரிகிறான். இப்படிப்பட்ட காரணங்கள், இது வேதாகமத்துக்கு எதிரானது. இந்த காரியங்களை வேதாகமே கண்டிக்கிறது. வேதாகமத்தை பின்பற்றுகிறோம், உண்மையாக பின்பற்றுகிறோம் கண்டிக்க வேண்டும் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. இப்படி செய்தால் நான் 10 ஆண்டுகளுக்கு மேலாக வேதனை அனுபவிக்கிறேன். இயேசு கிறிஸ்து வெறும் 3 ஆண்டுகள் தான் அனுபவித்தார் என்பதாக சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இதே போல ஏதாவது குற்றம் செய்தாரா? அப்படி குற்றம் செய்தது நிமித்தம் இயேசு கிறிஸ்து அவமதிக்கப்பட்டாரா? இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் செய்யவில்லை. பாவம் செய்யாத காரணத்தினால் ஜான் ஜபராஜை போன்ற அயோக்கிய பயல்கள் அன்றைக்கும் இருந்தார்கள் அல்லவா? அவர்கள் இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்தினார்கள். இன்றைக்கும் ஜான் ஜபராஜ் போன்ற அயோக்கிய பயல்கள் இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்துகிறார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. இன்றைக்கு இப்படிப்பட்ட கள்ளப்போதவர்கள்
துணிகரமாக வெளிப்படையாக கெட்ட வார்த்தை பேசுவதை லகுவாக்கி விட்டார்கள். இதெல்லாம் தவறு கிடையாது. நான் இயேசு கிறிஸ்துவை போல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தாழ்மையோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் பெரியவர். இயேசு கிறிஸ்து வெறும் 3 ஆண்டுகள் தான் வேதனை அனுபவித்தார், நான் 10 ஆண்டுகளுக்கு மேலாக வேதனை அனுபவித்தேன் என்று சொல்லி மக்களை நம்ப வைக்க முடிகிறது என்றால், இந்த வார்த்தைகளையும் கேட்டு மக்கள் இவன் பின்பாக போக முடிகிறது என்றால், மக்கள் எந்த அளவிற்கு கேடு கட்டவர்களாக முட்டாள்களாக இருக்க முடியும்? அது சிந்திக்க திராணி உள்ளவர்கள் சிந்தியுங்கள், அவனை விட்டு வெளியேறுங்கள்.